அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழக 16ஆம் பிரிவு 3ஆம் வருட மருத்துவ பீட மாணவர்கள். புற்றுநோய் முகமைத்துவம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்வதற்காக இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நோயியல் நிபுணர் டாக்டர் அகிலன் சார் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தங்களுடைய இந்த பெருமதிமிக்க நேரத்தை எமக்கு ஒதுக்கி புற்றுநோய் முகமைத்துவத்தில் நிபுணர்களின் பங்களிப்பு தொடர்பாக கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசம் தொடர்பான பல்வேறு தகவல்களை எதிர்பார்த்திருக்கிறோம் சார். நன்றி. இது ஒரு காலத்தின் தேவை. புற்றுநோய் என்பது இப்போது 21ஆம் நூற்றாண்டின் ஒரு மிக முக்கியமான நோயாக நமது மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உங்களுடைய முயற்சி சிறப்பாக நிறைவேற எனது வாழ்த்துக்கள். புற்றுநோய் இன்று ஒரு பிரதான நோயாக மாறி வருவதால் இக்கலந்துரையாடலானது புற்றுநோய் தொடர்பாகவும் புற்றுநோய் முகாமைத்துவம் தொடர்பாகவும் புற்றுநோய் முகாமைத்துவத்தில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவூட்டும் என நம்புகின்றோம். அந்த வகையில் சார், புற்றுநோய் என்றால் என்ன? ஏன் புற்றுநோய் சுகாதாரத்துறையின் முக்கிய சவாலாக கருதப்படுகின்றது? புற்றுநோய் என்பது நான் ஏலவே குறிப்பிட்டதை போல இது 21ஆம் நூற்றாண்டுக்குரிய மிகவும் முக்கியமான நோயாக கருதப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு நுண்ணுயிர் கிருமிகளால் உருவாக்கப்பட்ட நோய்கள் மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக ஏற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது மருந்துகள் மூலம் தற்பொழுது பெரும்பாலான நோய் கிருமி தாக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக உள்ளது. இந்த நூற்றாண்டில் உங்களை பொறுத்தவரையில் 3 முக்கியமான நோய்கள் எங்கள் வைத்தியத்துறைக்கு சவாலாக உள்ளது. முதலாவது புற்றுநோய், இரண்டாவது இதயம் சம்பந்தமான இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லுவோம், மூன்றாவது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ். இந்த 3ம் எங்களது மிக முக்கியமானது. அப்ப இந்த புற்றுநோய் என்றால் என்ன என்றால், புற்றுநோய் என்பது கேன்சர் என்று சொல்லுவோம். கேன்சர் என்றது ஒரு புதிய கல வளர்ச்சி, புதிதாக ஒரு அங்கம் அல்லது ஒரு உறுப்பில் ஏற்படுகின்ற கல வளர்ச்சியைத்தான் நாங்கள் புற்றுநோய் என்று சொல்கிறோம். தேங்க்யூ சார். தங்களுடைய புற்றுநோய் பற்றிய தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி சார். இக்கலந்துரையாடலானது மட்டக்களப்பு பிரதேசத்தை தழுவிதாக அமைந்துள்ளமையினால் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்ட புற்றுநோய் வகைகளையும் அதன் புள்ளி விவரங்களை பற்றியும் கூற முடியுமா சார்? புற்றுநோய் சம்பந்தமாக தரவுகள் பெரும்பாலும் இந்த நோயியல் பிரிவுகளினால் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் வருடாந்தம் 40,000 பேர் இந்த புற்றுநோயினால் புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். மட்டக்களப்பை பொறுத்தவரையில் எங்களுடைய சனத்தொகை அன்னளவாக 5 லட்சம் அன்னளவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் அன்னளவாக 1000 புதிய நோயாளிகள் ஒவ்வொரு வருடமும் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். இந்த புற்றுநோய் பரம்பலை நாங்கள் பார்க்கும் போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே பல வித்தியாசமான புற்றுநோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் மிக பிரதானமான புற்றுநோயாக மார்பக புற்றுநோயும், அதற்கு அடுத்தபடியாக தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகிற புற்றுநோயும், அதற்கு அடுத்தபடியாக குடல் புற்றுநோய் உள்ளது. நாங்கள் ஆண்களை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வெற்றிலை சாப்பிடும் பழக்கம் நமது சமுதாய கட்டமைப்பில் உள்ளதால் வாய் புற்றுநோய் ஆண்களிடையே பிரதானமான புற்றுநோயாகவும், அடுத்ததாக இந்த புகைத்தல் பழக்கத்தின் காரணமாக வரக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோய் 2ஆம் இடத்தையும், 3ஆவதாக குடல் மற்றும் புரோஸ்டேட் சம்பந்தமான புற்றுநோய்கள் காணப்படுகிறது. இந்த பரம்பலை பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையில் வெளிநாடுகளுக்கும் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தென்படவில்லை. தகவலுக்கு நன்றி சார். புற்றுநோய் காரணிகள் பற்றி தெரிந்திருப்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அவற்றினை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக அமையும். எனவே புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகள் என்ன என்பது பற்றி இவ்வேளையில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சார்.
எந்த ஒரு நோயும் சில வகையான நோய் காரணிகளால் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த நோய் காரணிகளை நாங்கள் எங்கள் மருத்துவத்தில் பல வகைகளாக பிரிக்கிறோம். அதற்கு காரணம் நாங்கள் அதாவது நுண்ணுயிர் கிருமிகளால் ஏற்படக்கூடியது அல்லது பயாலஜிக்கல் ஏஜென்ட் என்று சொல்லுவோம், அல்லது பிசிக்கல் ஏஜென்ட். உதாரணமாக ஏதாவது ரேடியேஷன், அல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஹிரோஷிமா நாகசாக்கி, அங்கு ஏற்பட்ட அணு உலை தாக்கம் அல்லது அணு தாக்கத்தினால் இப்பொழுதும் அந்த பிரதேசத்தில் தைராய்டு சம்பந்தமான புற்றுநோய்கள் கூடுதலாக காணப்படுகிறது. மற்றது நாங்கள் பார்ப்போம், இந்த கரண்ட் பிடிக்கிறது அல்லது ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கேன்சருக்கு செய்கிறோம். அப்படி செய்யக்குள்ள அந்த கேன்சர் நோயாளிகளுக்கு நீண்ட காலத்தில் இரண்டாவது புற்றுநோய் வரக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு காரணமா இருக்கலாம். என்னை பொறுத்த வரையில் நாங்கள் இந்த அநேகமான புற்றுநோய்களுக்கு காரணங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் உதாரணமாக நுரையீரல் புற்றுநோய் எங்களை என்னன்னு சொன்னால், நுரையீரல் புற்றுநோய்க்கு புகைத்தல் பழக்க வழக்கமும், வாய் புற்றுநோய்க்கு எங்களுடைய வெற்றிலை சாப்பிடும் பழக்க வழக்கமும் அது 100% அதுக்குரிய தொடர்புகள் காணப்படுகிறது. ஆனால் பல வகையான புற்றுநோய்களுக்கு என்ன காரணங்களினால் வருவதென்பது மிகவும் கஷ்டமாக உள்ளது. ஆனால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. தேங்க்யூ சார். தங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி சார். புற்றுநோயை கண்டறிவதில் தங்களை போன்ற நிபுணர்களின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? ஆம், புற்றுநோய் மட்டுமல்ல, எந்த ஒரு மருத்துவ வியாதிகளும் ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது ஒரு குழு முறையான கண்காணிப்பின் மூலம்தான் நாங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரலாம். மருத்துவம் என்பது ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு தனி குழுவினரால் மேற்கொள்ளப்படுவதில்லை. இங்கு புற்றுநோயும் எங்களால், அதாவது நாங்கள் 3 வகையான பகுதிகள் இதில் முக்கியமான தாக்கத்தை செலுத்துகிறது. முதலாவது சொல்றோம் கிளினீஷியன்ஸ், அதாவது விசேட வைத்திய நிபுணர்கள். இரண்டாவது ரேடியோலஜிஸ்ட் அல்லது கதிரியக்க நிபுணர்கள். மூன்றாவது நோயியல் நிபுணர்கள் நாங்கள். இந்த 3 பேர் உடைய மொத்த பங்களிப்பின் மூலம்தான் இந்த என்ன வகையான புற்றுநோய் இந்த நோயாளிக்கு உருவாகியுள்ளது என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. புற்றுநோயினை கண்டறிவதில் தங்களுடைய பங்களிப்பு பற்றிய தெளிவான விளக்கத்தினை தந்திருந்தீர்கள். நன்றி சார். தங்களுடைய பங்களிப்பானது புற்றுநோயினை கண்டறிவதுடன் மாத்திரம் நின்று விடுமா, அல்லது புற்றுநோயினை முகாமைத்துவம் செய்வதிலும் தங்களுடைய பங்களிப்பு இருக்குமா என்பதை பற்றி கூறுங்கள் சார். ஆம், இந்த புற்றுநோய் எந்த வகையான புற்றுநோய் உண்டாகியுள்ளது என்பதை கண்டுபிடிப்பதில் நாங்கள் பல வகையான சோதனைகளை செய்கிறோம். அந்த சோதனைகளுக்குரிய மாதிரிகள் சர்ஜன்ஸ் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர்களால் எடுக்கப்படுகிறது. சில வேளை ஊசி துளை மூலம் அந்த சாம்பிள்கள் எடுக்கப்படும். அந்த மாதிரிகள் எங்களுக்கு வந்தவுடன் நாங்கள் அதனை எங்களுடைய எம்எல்டிஸ் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் உதவியுடன் அவை ஸ்லைட்ஸாக மாற்றப்பட்டு அதன் பின் அந்த டயக்னோசிஸ் அல்லது அதுக்குரிய என்ன வருத்தம் உள்ளது என்பது கண்டுபிடிக்கப்படும். உதாரணமாக ஒரு நோயாளிக்கு ஒரு நோயாளிக்கு மார்பக புற்றுநோய் ஏற்பட்டிருந்தால் ஒரு சாதாரண துளை மூலம் ஒரு சிறிய பகுதி இழையம் எடுக்கப்பட்டு அது புற்றுநோய் என்பது ஆரம்ப கட்டத்தில் தீர்மானிக்கப்படும். அதன் பின்னர் வைத்திய நிபுணரால் அந்த மார்பகங்கள் அகற்றப்பட்டு அவை எமக்கு மீளவும் அனுப்பப்படும். அதன் மூலம் இந்த நோய் எவ்வளவு தூரம் பரவி உள்ளது என்பதை நாங்கள் அந்த
நிபுணருக்கு அறிவிக்கலாம். அப்ப ஒரு நோயாளி எந்த அளவு ட்ரீட் பண்ண வேண்டும், எந்த அளவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பது இது எவ்வளவு பரவி உள்ளது என்பதில் தங்கியுள்ளது. அதற்கு மேலதிகமாக தற்பொழுது பல வகையான மருந்துகள் அந்த கேன்சருக்கு, அந்த புற்றுநோய்க்கு தகுந்த சிகிச்சை அளிக்க பாதிக்க முடியுமா இல்லையா என்பது பல வகையான பரிசோதனைகள் எமது வைத்தியசாலையில் எங்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது புற்றுநோய் கண்டுபிடிக்கப்படுவது முதல் அந்த நோயாளியின் வாழ்க்கை காலம் முழுவதும் பல வகையான பரிசோதனைகள் எங்களால் மேற்கொள்ளப்படுகிறது. தேங்க்யூ சார். புற்றுநோயை கண்டறிவதில் மாத்திரமன்றி முகாமைத்துவம் செய்வதிலும் நோயல் நிபுணர்கள் மிக பெரும் பங்காற்றுவதை அறிய முடிந்தது. அதேபோன்று சிகிச்சையின் பின்னர் தொடர்ச்சியான கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதற்கும் தங்களுடைய பங்களிப்பு என்ன சார்? நான் எனவே குறிப்பிட்டது போல் அந்த நோயாளிகளுக்கு உதாரணத்துக்கு இது ஒரு கிருமி தாக்கத்தினால் ஏற்படும் நோய்கள், நாங்கள் நோயாளிகளை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த புற்றுநோய் வந்த ஒரு நோயாளி தன் வாழ்க்கை காலம் முழுவதும் ஒரு கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அந்த கண்காணிப்பில் இருக்கும் போது அந்த நோயாளி ஏற்படும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நாங்கள் ஏன் ஏற்படுகிறது என்பதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அப்ப அந்த கண்காணிப்புகளில் எங்களுடைய பங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல் கதிரியக்க நிபுணர்களும் மிக மிக இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க எடுக்கிறாங்க. தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி சார். நாம் ஒரு படி முன்னோக்கி சென்று சிந்திப்போமேயானால் வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவது சிறந்தது என்று கூறுவார்கள். அந்த வகையில் புற்றுநோய் வராமல் தடுப்பதில் தங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி கூறுங்கள் சார். இந்த புற்றுநோய் வராமல் தடுப்பது எங்களை போன்ற வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. இந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதில் ஹெல்த் எடுகேஷன் அல்லது நோயாளிகளை அறிவூட்டல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதற்கு உங்களை போன்ற மருத்துவ மாணவர்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு மிக மிக உதவி செய்ய முடியும். அதை தவிர இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நோயாளிகள் எங்கள் வைத்தியசாலைக்கு ஆரம்ப கட்டத்திலே வந்து ஆரம்ப கட்டத்திலே சிகிச்சை அளிப்பதன் மூலம் அதனால் அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய செலவுகளையும் மிகவும் குறைத்துக் கொள்ளலாம். இந்த ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிப்பதற்கு பல வகையான பரிசோதனைகள் எங்களால் மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லியபடி பெண்களில் மிகவும் முக்கியமான ஒரு புற்றுநோயாக இருப்பது கருப்பை கழுத்து புற்றுநோய். இந்த கருப்பை கழுத்து புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிப்பதற்கான பெப்ஸ்மேயர் என்பது எங்களுடைய பொது சுகாதார உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்படும் அந்த பெப்ஸ்மேயர், அதாவது அந்த கருப்பை கழுத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த மாதிரிகள் எங்களால் பரீட்சிக்கப்பட்டு மிக மிக ஆரம்ப கட்டத்தில் அந்த புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதன் மூலம் அந்த நோயாளிகளை ஒரு சிறிய ஒரு அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும். தேங்க்யூ சார். புற்றுநோய் முகாமைத்துவம் பற்றி பேசும்போது புற்றுநோயை கண்டறிவதற்கு, சிகிச்சை அளிப்பதற்கு, மேலும் சிகிச்சையின் பின் தொடர்ச்சியான கண்காணிப்பை மேற்கொள்வதற்கென மட்டக்களப்பு பிரதேசத்தில் எவ்வாறான வசதிகள் காணப்படுகின்றன? எங்களது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பல வகையான பிரிவுகளை கொண்டுள்ளது. அந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் குணப்படுத்துவதற்கான ஒரு விசேட பிரிவும் உள்ளது. கதிரியக்க பிரிவை பொறுத்தவரையில் எங்களுக்கு பல வகையான டெஸ்டுகளை பரிசோதனைகளை செய்யக்கூடியதாக உள்ளது. ஆனால் சில பரிசோதனைகள் நோயாளிகள் மகரகமை போன்ற சில ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஸ்பெஷல் டெஸ்டுக்காக வேண்டி அனுப்பப்படுகிறது. எங்களுடைய விளையவியலை பொறுத்தவரையில்
பிரதானமான ஆரம்பகட்ட பரிசோதனைகள் நமது வைத்தியசாலையிலேயே மேற்கொள்ள முடியும். சில வகையான பரிசோதனைகளுக்கு நாங்கள் மாதிரிகளை இலங்கை தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்புகிறோம். நன்றி சார். இலங்கையின் புற்றுநோய் முகாமைத்துவத்தை மேம்படுத்த எவ்வாறான மாற்றங்கள் அல்லது முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த புற்றுநோயை ஆரம்ப கண்டத்தில் கண்டுபிடிப்பதற்கு நான் ஏற்கனவே கூறியது போல் விழிப்புணர்வு முக்கியம். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மட்டத்திலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நோயாளிகள் எந்த ஒரு தேவைக்காகவும் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டும். மற்றது, தற்பொழுது பல வைத்தியசாலைகளில் புற்றுநோய் ஆரம்ப கண்டறியும் பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை பற்றிய விழிப்புணர்வு நமது சமுதாயத்துக்கு சென்றடையவில்லை. அப்ப அது சென்றடைய வேண்டும். அதைவிட மிக முக்கியமானது, ஒவ்வொரு நோயாளியினதும் பிரைவசி அல்லது தனித்துவம் பேணப்பட வேண்டும். அந்த தனித்துவம் பேணப்படுவதற்கு ஒரு வசதியான அறை அல்லது ஒரு நோயாளியுடன் நாங்கள் கதைக்கக்கூடிய ஒரு இடம், இப்படியான சிறிய சிறிய மாற்றங்களை நமது வைத்தியசாலைகளில் ஏற்படுத்துவதன் மூலம் இந்த நோயாளிகள் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அவர்கள் உடனடியாக வந்து அதற்குரிய ஆலோசனைகளை பெறக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ சார். புற்றுநோயல் துறையில் உள்ள தங்களுடைய ஆழமான அறிவு மற்றும் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புற்றுநோயை கண்டறிவது, சிகிச்சை அளிப்பது, அதன் பின் சிகிச்சைக்கு பின்னாக தொடர்ச்சியாக கண்காணிப்பது தொடர்பில் தங்களது பங்களிப்பு தொடர்பாக தாங்கள் கூறிய பல்வேறு விடயங்கள் மக்களுக்கு நிச்சயமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என உறுதியாக நம்புகிறோம். மேலும் தங்களை போன்ற நிபுணர்களின் சேவை எதிர்காலத்தில் இத்துறையில் மென்மேலும் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என நம்பியவர்களாய் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.